திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலகளாவிய சூழ்நிலையில் வெப்பமயமாதல் அதிகரித்திருக்கிறது. உலகத்தின் அநேக பகுதிகளில் வெப்ப அலை, அதனுடைய காற்று தர குறியீடானது அதிகரித்திருக்கிற அதே சூழ்நிலையில் இந்தியாவில் அதிகப்படியான வெப்பம் அநேக மாநிலங்களில் நிலவி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக உலகளாவிய வெப்ப சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உலகத்தில் 100 நகரங்கள் அதிகப்படியான வெப்ப பதிவை மேற்கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் அதில் 98 நகரங்கள் இந்தியாவை சார்ந்துள்ளது என்பது ஒரு பார்க்கப்பட வேண்டிய மட்டுமல்ல, இதற்காக ஜெபிக்க வேண்டிய தேவையிலும் நாம் இருக்கிறோம். குறிப்பாக இந்தியா முழுவதிலும் அதிகப்படியான பகுதிகளில் 40 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக இந்திய வானிலை மையம் கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 45 டிகிரி செல்சியஸுக்கும் நெருங்கி அநேக மாநிலங்களில் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. மத்திய அரசின் காற்று தர குறியீடின் அந்த அளவின்படி பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்தின் ஓரே என்று சொல்லப்படுகிற பகுதியிலே 44 டிகிரி செல்சியஸும், அதை தொடர்ந்து இன்னும் சில பகுதிகளில் உத்தரப்பிரதேசத்தில் அதிகப்படியான வானிலை பதிவு, அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. மட்டுமல்ல, அதற்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான் மாநிலத்திலும் அநேக இடங்களிலே 43 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. மட்டுமல்ல, தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் குஜராத்திலும் 43 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான இடங்களிலே அப்படிப்பட்ட ஒரு வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வருகிற நாட்களிலே அநேக இடங்களிலே வெப்ப அலை நேரிட இருப்பதாக நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், சண்டிகர் உட்பட்ட மாநிலங்களில் வெப்ப அலை வீசும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த வெப்ப கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இதனால் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது. ஏனென்றால் கேரளா மாநிலத்திலே கூட இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதிகப்படியான வெப்பம் பதிவாகி இருக்கிறபடியினால் மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று சொல்லி ஒரு லாக்டவுன் போன்ற சூழ்நிலையை அந்த அரசு அறிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட கொடூரமான வெப்பத்தினுடைய தாக்கத்திலிருந்து ஜனங்கள், குறிப்பாக குழந்தைகள், பெரியவர்கள் பாதுகாக்கப்பட, கர்ப்பிணி பெண்கள் பாதுகாக்கப்பட, கொடிய நோய்கள் வராதிருக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நல்ல கால சீதோஷங்களை கட்டளையிட நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இந்தியாவில் உலகளாவிய வெப்பத்தினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்கிற அதே சூழ்நிலையில் சுமார் 98 நகரங்களில் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகி இருப்பதை நாங்கள் உணர்ந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, உலக அளவில் 100 நகரங்கள் அதிகப்படியான வெப்பநிலை பதிவானால் அதில் 98 எங்களுடைய இந்தியாவை சார்ந்தது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய ஜனங்கள் இந்த கொடிய வெப்பத்தினுடைய தாக்கத்தினால் எவ்வளவாய் பாதிக்கப்படுவார்கள் என்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். இயற்கையெல்லாம் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. இந்த கடுமையான கோடை வெப்பத்தினுடைய தாக்கத்திலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். குறிப்பாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், ஆண்டவரே தொடர்ந்து வெப்ப அலை வீசும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிற ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்களையும் உங்க பாதப்படியில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த கொடூர வெப்பத்தின் தாக்கம் குறைக்கப்பட்டு நல்ல ஆசீர்வாதமான கோடை மழையை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த கொடூர வெப்பத்தினாலே வியாதிகளினால் ஜனங்கள் பாதிக்கப்படாதிருக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.